வணக்கம். என்னுடைய பெயர் பன்னீர்செல்வம். இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாய்ஸ்டவுன் நிர்வாகத்தில பணி செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மாணவர்களுக்கு தாளாளராக ஐடியில் பணிபுரிந்தேன். அப்பொழுது இந்த புல்லத்திற்கு நாம் மாணவர்களை கூட்டிக் கொண்டு வருவது வழக்கம். மாதத்திற்கு ஒரு முறை இங்கு வந்து மாணவர்களை இந்த புல்லுத்து சுற்றுலா தலத்திலே நாங்கள் மாதந்தோறும் கிளீன் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ரீசென்ட்டாக 2 விருந்தினர்களை போன வாரம் கூட்டிக் கொண்டு வந்தபொழுது, ரொம்ப மன வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கின்றது இந்த இடத்தை பார்த்த பின்பு. என்னவென்றால் வருகின்ற மக்கள் ஒவ்வொரு நாளும் 50, நூத்துக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த புல்லுத்து தீர்த்தத்தை, இந்த தண்ணியை ஒரு மெடிசினாக பார்க்கின்றார்கள். இந்த இடம் ஒரு அமைதியான இடம். இந்த தண்ணீரை நிறையா பேர் சிட்டியிலிருந்து வந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அப்படி இருக்க, இங்கு வருகின்ற இளைஞர்கள் மதிய டயத்திலும், அ சாயங்கால வேளையிலும் மது அருந்திக் கொண்டும், மது அருந்துதல் மட்டும் இல்லாமல், அவள் குடித்துக்கொண்டு அந்த பாட்டிலை உடைத்து, தேவையில்லாத பொருட்கள், பிளாஸ்டிக் கவர்கள், ஹோட்டலிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், உணவுகள் அதை அனைத்தையும் அங்கும் இங்குமாக எறிந்திருக்கின்றார்கள். இது உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய செயலாக இருக்கின்றது. சுற்றுச்சூழலை முற்றிலும் பாதுகாக்க வேண்டிய கடமையும், உரிமையும் நமக்கு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இங்கு பார்த்தோம் என்றால் எவ்வளவோ மோசமாக கிடைக்கின்றது. இதற்கு இங்கு இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏதாவது நல்ல முடிவுகள் எடுக்கவும், அவர்கள் வருகின்றவர்களை தயவுசெய்து செக் பண்ணி, இந்த மாரி வேண்டத்தகாத செயல்கள் இங்கு நடக்காதபடி காவல்துறை கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்க என்னுடைய தாழ்மையான வேண்டுதலை அவர்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். என்னோட பேரு பிரேம்குமார். நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. நான் வந்து இப்போ இந்த பாய்ஸ்டோன், இந்த புல்லூத்து அப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் நான் குடியிருக்கிறேன் நானு. அந்த பாய்ஸ்டோனுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் தான் இந்த புல்லூத்துங்கிற இந்த ஒரு சின்ன ஒரு ஊற்று நீர். இந்த ஏரியாவுக்கே இந்த ஊற்ற வச்சு தான் இந்த பேரே வந்துச்சு. புல்லூத்து அப்படிங்கிற பேரே இந்த ஏரியா வச்சு தான் வந்துச்சு. இது மட்டும் இல்லாம இத சேர்ந்து இன்னும் 2 ஊத்துகள் பக்கத்திலேயே பால் ஊத்து, காக்கா ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஊத்துகள் தான் இருக்குது. ஆ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து சுற்றுலா மாரி வர்றவங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அருகில இருக்கிறவங்க வந்து இந்த குடிநீருக்காகவோ, இல்ல இந்த நீரோட இந்த மருத்துவ குணங்கள் தெரிந்து, அ அந்த நீர வந்து உபயோகப்படுத்துறதுக்கு நெறைய பேர் வந்து இந்த நீர வந்து எடுத்துட்டு போறாங்க இங்கேருந்து. அதுக்கு அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, மது பிரியர்கள். அவங்களும் இங்க நெறைய பேர் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நெறைய பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வருவாங்க. வந்து இந்த மாரி இந்த பாட்டில் போட்டு போறது, குப்பைய போட்டு போறது, அப்புறம் அவங்க சாப்பிட்ட இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இதெல்லாம் போட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க தண்ணி போற பாதையே அடைச்சிருச்சு. அந்த பிளாஸ்டிக் கவர்ஸும், பாட்டிலும் சேர்ந்து அடைச்சு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய ஈக்கள் மொய்க்கிறது, கொசுக்கள் உற்பத்தி இந்த மாரிலாம் நெறைய இருக்குது. நீர வந்து ஒரு ஓட்டமே இல்லாம ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்கிற மாரி இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸு, குப்பைகள் எல்லாம் இங்க நிறைஞ்சிருக்குது. ஆ இப்ப வந்து இந்த பாய்ஸ் டவுன் வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஒரு கேட்ட வந்து ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இனிஷியலா வந்து இப்போ அந்த இடத்துல தொடங்குறாங்க. ஸோ அந்த கேட் வந்துச்சுன்னா, இங்க பாய்ஸ் டவுனை சேர்ந்த அந்த குடிமக்களுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். அங்க உள்ள மக்களுக்கும், குழந்தைகளுக்கும் வந்துட்டு இந்த மதுப்பிரியனால எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கருத்து அது. அதுபடி மத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வனத்துறையினரோ, இல்ல அரசோ இந்த இந்த ஒரு விஷயத்த கருத்துல கொண்டு, அ இந்த இடத்தோட சுற்றுச்சூழலையும், அ பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இப்ப இந்த குமுளி அந்த மாரி நீரூற்றுலாம் அங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கலாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டு நிபந்தனைகளோட தான் உள்ள அனுப்புறாங்க. உணவுப் பொருட்களோ, இல்ல மது பாட்டில்களோ, இந்த மாரி எந்த ஒரு பொருட்களையும் உள்ள கொண்டு போக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அவங்க அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சில கட்டுப்பாட்டுகள் தேவ. அப்படி இருந்தா தான் இந்த இடத்த எஞ்சி இருக்கிறதையாவது நம்ம காப்பாத்த முடியும். வந்துட்டு இருந்துச்சு. அதே மாரி நான் நெறைய தடவ பார்த்துருக்கிறேன். அந்த அந்த இடத்த வந்து நெறைய பேர் புனிதமா பார்த்து கும்பிடுவாங்க. அது மேல ஏறி நின்று ஆடுறது, அது மேல ஏறி உட்காந்து மது மது அருந்துறது, இந்த மாரி நெறைய தகாத விஷயங்கள்லாம் நெறைய பண்றாங்க. ஸோ அரசு, வனத்துறை அ அவங்க வந்து இத ஒரு முக்கியமான ஒரு க விஷயமா எடுத்து கருத்தில் கொண்டு அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நன்றி. பேர் வந்து பிரியங்கா. நாங்க வந்து நான் சின்ன வயசுல இருக்கிறதுலேருந்து இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு வரேன். வந்து நெறைய பெனிஃபிட்லாம் இருக்கு இந்த தண்ணீல. இந்த தண்ணி குடிச்சவங்களுக்கு வந்து யூரினே வராது. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு யூரினே வராது. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து இந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தப்ப டயாலிசிஸ் பண்ணியுமே யூரின்லாம் வந்துச்சு. இதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்கு இந்த இடம். நாங்க வந்து மதுரையிலேருந்து வாரம் வாரம் வந்து இங்க வந்து தண்ணி எடுக்க வருவோம். இப்போ வந்துட்டுருக்கையில முதல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பலாம் இந்த இடம் வந்து நல்லா இருந்துச்சு. காலையில எல்லாரும் 6 மணிக்கு, 5 மணிக்கு வருவாங்க, குளிப்பாங்க.
சாமி கும்பிடுவாங்க. அது வரையும் நல்லா இருந்த இடம். இப்போ கொஞ்சம் காலமாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 5 மணி 6 மணி கூட வர முடியறதில்ல. ஆளுக பூரா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுக வரையும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு, இருக்க இடத்த பூரா நாசக்கேடு பண்ணிட்டு, இப்போ லேடீஸ் எல்லாம் வேற கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து யார்ட்டயும் எதையும் சொல்லவும் முடியல. நாங்க இந்த அக்கம் பக்கத்துல இந்த லோக்கல் ஆள்கள்ட்டயும் கண்டிச்சிருக்காங்க. இந்த மாரி வராதீங்க, வைக்காதீங்கன்னு. இருந்தாலும் அவங்க பேச்சுக்குமே மதிப்பு கிடையாது. ஏதாவது பேசுனா அந்த கத்தி எடுத்துட்டு வர்றது, சரக்கு அடிக்கிறது, இந்த மாரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா பண்ணிட்டு இருக்காய்ங்க இந்த லோக்கல் ஏரியால பூரா. நாங்க வெளியில இருந்து இந்த பாட்டிலு, பிளாஸ்டிக்கு, அது இது கப்பு, கிளாஸுன்னு இந்த குடிக்கிற இடத்தையும் வந்து பாழாக்கிர்றாய்ங்க. உடைச்சு போட்டுறாய்ங்க. பாட்டில பூரா உடைச்சு போட்டுர்றாய்ங்க. அந்த வர ஆளுகளையும் நிம்மதியா தண்ணி குடிக்க விடுறது கிடையாது. முதல்லாம் வந்து சனி, ஞாயித்துக்கிழமை தான் எங்க அப்பா இருந்த டைம்லலாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப சனி, ஞாயித்துக்கிழமை தான் அந்த மாரி குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து ரெகுலராவே வர ஆரம்பிச்சுடுறாய்ங்க. ஒரு 10 மணி ஆனாலே ஒரு 10 பேர், 20 பேரு அந்த சாமி கல்லு மேல ஏறி உட்காந்துக்கிறது. அந்த இந்த மாரி குடிச்சுப்புட்டு சாமி மேலேயே இந்த பொருள உருவி விடுறது எல்லாமே. இவைங்கனால வந்து என்ன பண்றது, இந்த குரங்கு, விலங்குகள் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இங்க வந்து நல்லா பசுமையா இருந்துச்சு. குரங்கு, மானு இந்த மாதிரிலாம் தண்ணி குடிச்சிட்டு, மயில் நெறையா இருக்கும் இந்த ஏரியால. இப்பலாம் வந்து குரங்குகள பார்க்குறதே அதிசயமா இருக்கு. இப்ப இந்த குரங்கே இல்ல. இந்த காட பூரா வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க எல்லாரும்.